உங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதா, பாதத்துல வந்து கோடு கோடா வெடிப்பு அதிகமா இருக்கா, அப்போ நான் சொல்ற டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சுட்டா போச்சு. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல கால் பொறுக்கிற அளவுக்கு சூடா இருக்கிற தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு, பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா ஷாம்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கால் அதுல வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அந்த சூட்ல வந்து கால் வலி எல்லாமே குறைஞ்சிரும். அந்த வெடிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களோட அழுக்கு, அந்த கால்ல இருக்க அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும். இந்த பாதத்துல வந்து அழுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கிறதால தான் வெடிப்பும் வந்து ரொம்ப பெருசா ஆயிடுது. அதுக்கப்புறம் வலியும் வந்து உங்களுக்கு அதிகமாயிடுது. இந்த அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா தண்ணியை திருப்பியும் சுடு தண்ணி மாத்திட்டு ஷாம்பு வச்சு துணி துவைக்கிறோம் இல்லையா, அந்த பிரஷ் கூட வச்சுக்கலாம். துணி துவைக்கிற பிரஷை வச்சு நல்லா வந்து அந்த பாதத்துல அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சிங்கன்னா அழுக்கு ஃபுல்லா ரிமூவ் ஆயிடும். இதுக்கப்புறம் படுக்க போறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் அந்த வெடிப்புல அப்ளை பண்ணிட்டு படுத்துருங்க. வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி செய்யுங்க. வெடிப்பும் உங்களுக்கு படிப்படியா குறைஞ்சிரும், கால் வலியும் வந்து சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.